1996 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவாக்கிய மூப்பனார் அவர்களுக்கு 99 தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு மந்திரி சபையிலே இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பிஜேபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் கூட அந்த வாய்ப்பை நிராகரித்து ஒருபோதும் மதவாத சக்திகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து களம் காண்டு தோல்வி அடைஞ்சவர் தான் மூப்பனார் அவர்கள். வெங்கையா நாயுடு மந்திரி சபை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது காரி துப்பியவர் தான் மூப்பனார் அவர்கள். அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு கொள்கையை அவர் வச்சிருந்தாரு. நீங்க எல்லாரும் மந்திரி வாயிடுங்கன்னாரு. அவர் சொன்னார் தூன்னார் பாருங்க. இதுதான் அவருடைய ரியாக்ஷன். அந்த மாதிரி எனக்கு வில் நெவர் நெவர் எவர் இன் மை லைஃப் இந்த வார்த்தை அவர் சொன்னார். நான் பிஜேபியை சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவருடைய பையனுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு பாஜகவுடைய உறுப்பினராகவே அவர் மாறி இருக்கிறார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதியிலையுமே தாமரை சின்னத்தில் போட்டி போடுவதாக அறிவிச்சிருக்கிறார். ஒரு கட்சியுடைய சிம்பலில் போட்டி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சியுடைய உறுப்பினர் ஆகணும் அப்படின்றது விதி. அப்போது தன்னுடைய கட்சியாட்களையோ இல்லை இவரோ போட்டியிட்டாங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேருமே பாஜகவுடைய உறுப்பினராக மாறிடுவாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஏன் ஒரு ரெட்டலையில் கூட இவர் போட்டியிடலாம், இல்லை கட்சி இருக்கிறது ஒரு சுயேட்சை சின்னத்தை வாங்கி கூட போட்டியிடலாம். நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்து சசிகலா கூட தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடும் போது இவருக்கு என்ன கேடு வந்துச்சு? தன்னுடைய தந்தையுடைய லெகசியவே குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு காரியத்தில் ஈடுபட்டுள்ள இந்த ஜி.கே. வாசனுக்கு இந்த தேர்தலோடு அரசியல் அனாதையாக மாற்றினோம், அந்த கட்சியை குழி தோண்டி புதைச்சிடணும் அப்படின்ற முடிவோட அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அவருக்கு 5 தொகுதிகளை கொடுத்து காலி பண்ணியிருக்கிறாங்க. ஏன் காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜி.கே. வாசனுக்கு கொடுத்த 5 தொகுதிகளை பாருங்களேன். ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கும்பகோணம், கிள்ளியூர், இந்த 5 தொகுதிகளை தான் ஜி.கே. வாசனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒட்டஞ்சத்திரத்தை எடுத்துக்கோங்களேன். 30 வருஷமாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரான சக்கரபாணி அவர்களுடைய தொகுதி தான் அது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதும் கூட திமுகவுக்கான எதிர்ப்பு அலை வீசிய போது கூட சக்கரபாணி அவர்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் தோத்ததே கிடையாது. தொடர்ச்சியாக 6 முறை அவர் வென்றிருக்கிறார். அவருடைய தொகுதியில் போயிட்டு அதிமுகவே தோற்கும் போது தாமரை சின்னத்தில் போயிட்டு ஜி.கே. வாசன் போய் நின்னா ஜெயிக்க முடியுமா? அப்போ அந்த ஒரு தொகுதி அவுட்டா. 2வது தொகுதி ஈரோடு மேற்கு, அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய தொகுதி. அவர் தொகுதியிலேயுமே கண்டிப்பாக ஜி.கே. வாசனால் தாமரை சின்னத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. 3வது தொகுதி ராணிப்பேட்டை, அமைச்சர் காந்தி அவர்களுடைய தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 முறை போட்டியிட்டு 4 முறை காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 6 முறையுமே பார்த்தீங்கன்னா திமுக vs அதிமுக அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கு போட்டி. தாமரைலாம் அங்கே நின்னதே கிடையாது. இப்போ தாமரை அங்கே போய் நின்றுச்சுன்னா இன்னும் மிக எளிதாக அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா அங்கே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது அதிகமாக இருக்குது. தாமரை நிற்கும் போது கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தான் அத்தனை மக்களுமே, சமூகம் கடந்து அத்தனை மக்களுமே வாக்களிப்பாங்க அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏறக்குறைய 10 ஆண்டு தொடர்ச்சியாக 2 முறை காந்தி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்போ இந்த தொகுதியும் போச்சா. 4வது தொகுதி கும்பகோணம், சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுடைய தொகுதி. இவர் 2011, 2016, 2021 3 முறை இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறையும் இவர் தான் வெற்றி பெறுவார்ன்றாங்க. இவர் மட்டுமல்ல, இவருக்கு முந்தி இந்த தொகுதி கோசி மணி அவர்கள், திமுகவுடைய முன்னணி தலைவராக இருந்த கோசி மணி அவர்களுடைய தொகுதி 1996, 2001, 2006 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ 96ல் இருந்து இப்போ வரைக்கும் இந்த தொகுதி என்பது திமுக வசம்தான் இருக்குது. இந்த தொகுதியில் போய் தாமரை சின்னத்தில் போய் நெல்லு அப்படின்னா ஜி.கே. வாசனால் ஜெயிக்க முடியுமா? அப்போ 4வது தொகுதி அவுட்டு. 5வது தொகுதி கிள்ளியூர், காங்கிரஸுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்களுடைய தொகுதி. கடந்த 2 முறையுமே ராஜேஷ்குமார் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் அதிமுக பாஜக பலமாக இருக்கான்னு கேட்டால் அந்த பலமும் இல்லை. ஏன்னா கடந்த தேர்தல் 2021 பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் 1 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாரு. 2வது இடத்துல அதிமுக எவ்வளோ தெரியுமா வாங்குச்சு? 46,000 தான் வாங்குச்சு. அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வாங்கியதே 46,000 தான். அப்படின்னா 55,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். 2016லையுமே 46,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதுக்கு முன்னாடி தமாக எப்போ வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா 2001லையும் 1996லையும். இது மூப்பனார் அவர்கள் காலத்தில் கிடைத்த வெற்றி. மூப்பனார் ஆய்வார் ஜி.கே. வாசன். அப்போ இங்கேயும் காங்கிரஸ் கட்சியுடைய ராஜேஷ்குமார் தான் மறுபடியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பதற்கு இந்த தொகுதியும் அவுட்டு.
அப்போது ஜி.கே. வாசனுக்கு ஒதுக்கிய 5 தொகுதிகள்லையுமே சின்னத்தில் ஆப்பு வச்ச அதிமுகவும் பாஜகவும் தொகுதிகள்லையுமே மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்கிறாங்க. இதனால் யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் ஜாக்பாட். தேர்தலுக்கு முன்பே 5 தொகுதிகளை ஸ்டாலின் கணக்கில் எழுதிட்டாங்க அதிமுகவும் பாஜகவும். ஒரு பக்கம் 5 தொகுதிகள் பாஜகவுக்கு தாமரை சின்னத்தில் கிடைக்கும், வாக்கு சதவீதத்தை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக கணக்கு போட்டாலும், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு தாமரை சின்னம் அடி வாங்க போகுது இந்த தேர்தலில். ஜி.கே. வாசனுடைய நிலைமையை பாருங்களேன். அதாவது அதிமுக தலைமையகத்துக்கு அத்தனை கட்சிகளுமே வந்து டிடிவி தினகரன் உள்ளே விடமாட்டாங்க. அவரே அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வையை போத்தி என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத அறிவிப்பு பண்ணாங்களா இல்லையா? அந்த வாய்ப்பு கூட ஜி.கே. வாசனுக்கு கொடுக்கல, கழட்டி விட்டுட்டாங்க. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுக்கு இவராக போய் தான் எனக்கு 5 தொகுதிகள் அப்படின்னாரு. அந்த 5 தொகுதி என்ன, சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் கூட்டணி தலைமை அறிவிக்கும் அப்படின்னாரு. ஏங்க நீங்கள் தானேங்க கட்சியுடைய தலைவர், எல்லா கட்சியுடைய தலைவர் அவங்க தொகுதியை எவ்வளோ சீட்டுன்றதை அவங்க தானே அறிவிக்கிறாங்க, நீங்கள் ஏங்க அறிவிக்கலை, நீங்கள் அறிவிக்காமல் பாஜக அறிவிக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அப்போவே வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு. முப்பனாருடைய பையனா இவர் அப்படின்னு சொல்லிட்டு. 2001 அவர் இறந்த பின்பு இவர் கட்சி தலைவராக மாறினார் தமாகவுக்கு. ஆனால் அந்த ஒரு வருஷத்துலேயே மிகப்பெரிய அளவுக்கு அப்பா வளர்த்த கட்சியை வளர்ப்பாருன்னு பார்த்தா காங்கிரஸில் போய் சேர்த்துட்டாரு கட்சியை. ஒன்றிய அமைச்சராக மாறினார். 2014 காங்கிரஸ் தோத்த உடனேயே காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து மக்கள் நல கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, இன்னைக்கு பாஜகவுடைய உறுப்பினர் ஆகக்கூடிய நிலைமைக்கு இந்த ஜி.கே. வாசன் வந்திருக்கிறார். அப்படின்னா இவருடைய நிலைமையை பாருங்க. ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாவது இவர் இருந்துக்கிட்டார். இந்த முறை அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எம்பியும் இல்லை, எம்எல்ஏ தேர்தல் நின்றாகணும் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா ஜி.கே. வாசன் இந்த தேர்தலோடு தன்னுடைய அரசியல் வாழ்வை இழந்து விட்டார். அந்த கட்சி குழி தோண்டி புதைக்கப்பட இருக்கிறது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு. இது ஜி.கே. வாசனோட கதையா? எடப்பாடி பழனிசாமி கதைக்கு வருவோம். எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியுடைய தலைமையா இல்லையா, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லையா அப்படின்ற சந்தேகம் இந்த கூட்டணி வச்சதுலேருந்தே இருந்துச்சு. அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்ல மாட்டார், அதிமுக பேரையும் சொல்ல மாட்டார். மோடியும் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்ல மாட்டார், அதிமுக பேரை சொல்ல மாட்டார். என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அஇஅதிமுகவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த கூட்டணியுடைய தலைமை அதிமுக தான், தமிழ்நாட்டுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி மேம்போக்காக சொல்லி கொண்டாலும் தொகுதி பங்கீடு டெல்லிக்கே இவரை கூப்பிட்டு போய் முடக்கி வச்சு எல்லாத்தையும் டெல்லியிலே முடிக்கக்கூடிய சூழல் என்பதான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமையா இருக்கு பாருங்க. ஒரு சின்ன கட்சி கூட ரெட்டலை சின்னத்தில் போட்டியிட முடியாதுன்றாங்க. திருமாரஞ்சி ஒரு கட்சியாங்க, இந்த கட்சி கூட நாங்கள் தாமரை சின்னத்தில் போய் நிற்கிறோம் அப்படின்றாங்க. ஏசி சண்முகம் அவங்களும் தாமரை சின்னத்தில் போய் நிற்கிறதா சொல்கிறாங்க. ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமி அட்லீஸ்ட் ஒரு 2 தொகுதியாவது ரெட்டையில் நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கூட முடியாது அப்படின்னு சொல்லி 5 தொகுதியுமே தாமரையில் போய் நிற்கிறார். ஜான் பாண்டியன் கட்சி அதுவும் தாமரை சின்னம். இப்போ ஐஜேகே 2 தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க பாரிவேந்தர் கட்சிக்கு. அவங்களுமே இப்போ 2 மணி போல் நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன சின்னம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே கண்டிப்பாக பாஜக சின்னமாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்த்தாவே 40 தொகுதி கிட்ட வந்துருச்சா? இது போக அன்புமணி ராமதாஸ் இப்போ நாளைக்குள்ளே மனு தாக்கலை பண்ணுங்க, மாம்பழம் சின்னம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை 3 நாளுக்குள்ளே விசாரித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கோர்ட்டுக்கு உத்தரவு போட்டுட்டாங்க. அவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த சின்னத்தை முடக்குவதற்கான வேலையில் இறங்கிட்டாரு. அப்போ இன்னும் தேர்தலுக்கு 1 மாதம் தான் இருக்குது. 1 மாதம் கூட இல்லாத பட்சத்தில் மாம்பழம் சின்னம் முடங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அன்புமணி ராமதாஸுமே தாமரை சின்னத்துக்கு பக்கம் தான் போக வாய்ப்பு இருக்குது. சுயேட்சையாகலாம் போட்டியிடுவதற்கான நேரமும் இல்லை, வாய்ப்பும் இருக்காது. அப்படின்றப்போ ரெட்டலை சின்னத்தில் போய் நிற்பதற்கு அவர் மறுத்து விட்டு மீண்டும் தாமரை சின்னத்தை தான் சேர்ப்பார். அப்படின்னா அவருடைய 18 தொகுதி சேர்த்து பாருங்க, கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு மேலே தாமரை சின்னம் மட்டும் தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய சூழல் வரும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை 27 தொகுதிக்குள் முடக்கி விட்டார். ஒன்றுமே இல்லாத காங்கிரஸுக்கு 28 தொகுதி, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு 27 தொகுதி தான். பாருங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை பாருங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு பலரும் பதிவுகள், பேச்சு, வீடியோ பாஜகவை ஏதோ ஒழிச்சு கட்டின மாதிரியே பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னங்க ஆச்சு? பாஜக கிட்டத்தட்ட பாதி தொகுதிகளை நிற்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு.
இன்னொரு பக்கம் திமுக தலைமையில் சிறிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறேன்றாங்க. 175 சீட் திமுக மட்டும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போகுது அப்படின்றது உறுதியாகி போச்சு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு 168 சீட்டு தான் இருக்குது. அதுலேயும் எல்லா கட்சியும் சின்ன கட்சியெலாம் தாமரைக்கு தான் போய் நிற்போம் அப்படின்னா மெஜாரிட்டி ஜெயிச்சா மெஜாரிட்டி கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மோடி அமித்ஷா சொல்வதை போல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் அங்கே இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஆப்பு மட்டும் கிடையாது. அமைச்சர்களுடைய தொகுதியிலேயே பிஜேபி கேட்டு ப்ரெஷர் பண்ணாங்க, கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு. நயினார் நாகேந்திரனே அதை பற்றி வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா, அவங்களே விருப்பப்படுகிற தொகுதியில் கேட்கறதுல எந்த விதமான தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. அப்போ அதிமுகவுடைய அமைச்சர் தொகுதி கேட்கறதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா நயினார் நாகேந்திரன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய பீதியை கிளப்பி, எங்களுக்கெல்லாம் தெரியாது, உடனே எங்களை வேட்பாளராக அறிவிங்க அப்படின்னு சொல்லி பிரசரை பண்ணி அதிமுக வரலாற்றிலே இல்லாத மாதிரி முதற்கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் பட்டியல் வெளியாகுது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இருக்கிற அதிமுக வலுவான தொகுதி எல்லாத்தையுமே, அமைச்சர்களுடைய தொகுதி எல்லாத்தையுமே அறிவிப்பு பண்ணுவோம்னு சொல்லிட்டு 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு பெண் வேட்பாளர் கூட கிடையாது. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இதில் அமைச்சர்களாக இருந்த தனபால் சபாநாயகராக இருந்தார். அவருடைய சீட்டுக்கு அவர் எம்எல்ஏ இருக்காரா இல்லைன்றது அனௌன்ஸ் பண்ணலையா. வளர்மதி அவர்கள் தேர்தல் குழுவில் இருந்தாங்க, கூட்டணி குழுவில், அவங்களுக்கே சீட் இருக்கா இல்லையா அப்படின்றது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வரலை. MC சம்பத் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவருடைய சீட்டில் அவருக்கு வாய்ப்பு இருக்கான்றதும் அதுவும் வரலை. சரோஜா முன்னாள் அமைச்சர், அவர் பேரும் வரலை. கோகுல இந்திரா அவர் பேரும் வரலை. அதே போல் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் பேரும் இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வரலை. அப்போது ஏன் எங்கள் பேரெல்லாம் வரலை? அப்போ எங்கள் பேரெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா, இல்லை எங்களுடைய தொகுதிகளை எல்லாம் பிஜேபி கேட்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மிகப்பெரிய உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி குழப்பம் என்பது இப்போ அதிமுகவில் உருவாகிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே சிட்டிங் அமைச்சராக இருந்த தொகுதிகளை எல்லாம் தோல்வி பயத்தில் இன்னைக்கு அந்த தொகுதிகளையும் மாற்றியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய CV சண்முகம், அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அவரை இங்கே தேர்தலில் போட்டியிட வைக்கிறாங்க. அவர் போட்டியிட்ட தொகுதி விழுப்புரம் 2021. அவருக்கு மயிலம் தொகுதியை இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க. பாமகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி அது. அந்த தொகுதியை இவர் கொடுத்துட்டாங்களா. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டவரை இப்போ மறுபடியும் சிவகாசி தொகுதிக்கு மாற்றிட்டாங்க. ராஜபாளையத்தை ஜான் பாண்டியன் கொடுத்துட்டாங்க. அங்கே கௌதமி அங்கே சீட்டு கேட்டு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி பிஜேபியில் கொடுக்கலன்றக்காண்டி தான் அதிமுகவில் சேர்ந்தாங்க. அதிமுகலையும் இப்போ ராஜபாளையம் தொகுதியை கூட்டணி கொடுத்ததுனால அங்கே கௌதமி மிகப்பெரிய அப்செட்டு. அவங்க கட்சியிலேருந்து விலகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ராஜேந்திர பாலாஜியும் தொகுதியை மாறிட்டாரா. அதன் பின்பு அக்னி கிருஷ்ணமூர்த்தி போலூர் தொகுதியில் போட்டியிட்டவர் இப்போ கலசப்பாக்கம் அப்படின்ற தொகுதிக்கு மாறி இருக்கிறார். அப்போது அமைச்சர்களுமே தோல்வி பயத்தின் காரணமாக தொகுதியை மாறி இருக்கக்கூடிய சூழல் வருது. இதோட எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, திருப்பரங்குன்றம் தொகுதி ராஜன் செல்லப்பாவுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. இதில் திமுக இந்த மாதிரி கண்டிப்பாக போட்டியிடணும். போட்டியிட்டால் வெற்றி என்பது மிகப்பெரிய எளிதாக கிடைக்கும். அப்போ திருப்பரங்குன்றம் தொகுதியில் பிரச்சனையை கிளப்புன பாஜகவுக்கு வாய்ப்பு என்பது இல்லைன்னா போச்சு. நேரடியாக திமுக அதில் கிளம்புறங்கன்னா ராஜன் செல்லப்பா இந்த முறை அவுட் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது இன்னைக்கு கதிகிழங்கி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பாஜக சின்ன கட்சிகளை தாம்பக்கம் வளைச்சு கூட்டணிக்கு தலைமை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய நபர்களுடைய சீட்டையே கபலீகரம் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க. பலருக்கு சீட் என்பது வாய்ப்பு என்பது இல்லாமே போச்சு. இன்னொரு பக்கம் GK வாசனுடைய கதையும் பிஜேபி இன்னைக்கு முடிச்சு விட்டுருக்குறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 200 சீட்டை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான தாமரையை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்க பார்க்குறாங்க. ஆனால் முதலமைச்சர் சொல்வதை போல் தாமரையாலேயே இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெறப்போகுது. ஆனால் முதலமைச்சர் சொல்வார்ல, தமிழ்நாடு விசஸ் டெல்லி தேர்தல் அப்படின்னு சொல்லி,
அது மாதிரியே தாமரையாலே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வெற்றி மிகப்பெரிய இலகுவான வெற்றியாக மாறப்போகிறது அப்படின்றத இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். பாஜகவை நம்பி முதுகில் குத்தி வாங்கி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஜி கே வாசனும். இதுதான் யதார்த்த உண்மை. நன்றி.